அனைவருக்கும் மகா கந்த சஷ்டி விரத நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் உங்க வேண்டுதலை வச்சு முருகப்பெருமான்கிட்ட இந்த விரதம் இருக்கீங்க இல்ல விரதம் இல்லை அதை பத்தின கவலை இல்லை, நீங்க முருகன்கிட்ட உண்மையான அன்பை வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வேண்டுதல் நியாயமா இருக்கும் பட்சத்துல நிறைவேறும். முருகப்பெருமான் நிச்சயமா நிறைவேற்றி தருவாரு. இந்த வாரம் ஃபுல்லா நம்ம முருகப்பெருமானை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுல முதல் நாள் முதல் படைவீடான திருப்பரங்கிரி, சுவாமிநாதபுரம், சத்தியகிரி, சமந்தவனம். என்ன இந்த பேர்லாம் என்னன்னு பாக்குறீங்களா? முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தோட மற்ற பெயர்கள் தான். அப்படிப்பட்ட இந்த முதல் படை வீட்டுல சில சிறப்புகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ ஃபுல்லா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு கடவுளை வணங்குறதுக்கு முன்னாடி அந்த கடவுளோட சிறப்பு என்ன, அதோடைய பெருமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே அந்த கடவுள் மேல நமக்கு அதிக நம்பிக்கை வரும். ஸோ இந்த 7 நாளும் விரதம் இருக்கவங்க கடவுளை மட்டுமே, முருகப்பெருமானை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்காக முருகப்பெருமானின் 6 படை வீடுகளை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளை பத்தி பேச போறோம். பத்தி தான் வீடியோக்குள்ள போலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. படைவீடான திருப்பரங்குன்றத்தை பத்தி 12 விஷயங்கள் பாத்தீங்கன்னா சிறப்புகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 படை வீடுகள்ல முதல் படை வீடு நம்மளுடைய திருப்பரங்குன்றம். இதுவே ஒரு தனி சிறப்பு. எல்லா எண்களை விட முதல் எண் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த திருப்பரங்குன்றத்துக்கு இதுவே ஒரு பெரிய சிறப்பு. எல்லாமே நமக்கு முருகனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா வீர திருக்கோலம், சூரனை அழித்த அந்த வீர திருக்கோலம் தான் நினைப்புக்கு வரும். அதுல 6 படை வீடுகள்ல 5 படை வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா சூரசம்ஹார வைபவம் விமர்சையா நடக்கும். அதுலயும் இந்த திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 3 முறை இந்த வைபவம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மத்த எந்த படை வீட்லயும் பாத்தீங்கன்னா சூரசம்ஹார விழா வருஷத்துக்கு 1 முறை தான். ஆனா திருப்பரங்குன்றத்துல மட்டும் 3 முறை நடக்குது. அது என்னென்ன மாசம் என்னென்னு பார்க்கலாமா? அது என்னென்ன மாசம் அப்படின்னா ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி பெருவிழா, பங்குனி மாத பெருவிழா, தை மாதம் தெப்பத் திருவிழா. இந்த 3 திருவிழாக்கள்லையுமே சூரசம்ஹாரம் நடைபெறுவது பாத்தீங்கன்னா 2வது சிறப்பு. ஏன் அப்படின்னா சூரனை அழிச்சிட்டு முருகப்பெருமான் அமர்ந்த தலம் பாத்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் தான். எல்லா கோவில்கள்லயும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் நின்ற கோலங்கள்ல காட்சி கொடுத்தாலும் திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்கிறது 2வது. முருகப்பெருமானுக்கு நம்மளுடைய வாகனங்கள் என்ன அப்படின்னு தெரியும். மயில் வாகனம்ங்கிற பேரே இருக்கு. மயில் தான் பெரிய வாகனம் முருகனுக்கு. ஆனாலும் திருப்பரங்குன்றத்துல என்னென்ன வாகனங்கள் இருக்கு தெரியுங்களா? ஆடு, மயில், யானை, சேவல். இந்த 4மே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வாகனமாக அமைந்த ஒரு திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம் முதல் படை. பெருமான் போர் புரிந்த இடங்கள் 3. என்னென்ன இடங்கள் அப்படின்னா நிலம், நீர், வானம். இந்த 3 இடத்துலயும் போர் புரிஞ்சிருக்காரு. அதுல நீர்ல நின்று போர் புரிஞ்ச இடம் தான் திருச்செந்தூர். நிலத்துல நின்று போர் புரிஞ்ச இடம் திருப்பரங்குன்றம். விண்ணில நின்று போர் புரிஞ்ச இடம் திருப்போரூர். அதாவது மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர், கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம், ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூர் அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலம் தான். 5வது சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான பாடாத வாயே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க, எத்தனை ஞானியர்கள் பாடியிருக்காங்க அப்படின்னா பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், நம்ம நக்கீரர், அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாருமே பாடி பரவிய ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். சோ முருகனை பாத்தீங்கன்னா திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு சொன்ன ஞானியர்கள் பல பேர் பாடின இடம் பாத்தீங்கன்னா இந்த திருப்பது சிறப்பு. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை எழுதுவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது இந்த ஒரு விஷயம்தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி நக்கீரர் பாத்தீங்கன்னா சிவபெருமானையே எதிர்த்து பேசினார். அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா சிவபூஜை செய்ய போயிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாய காட்சியை கண்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா மரத்துல இருந்து இலை விழுந்திருக்கு. அந்த இலையில பாதி மீனாவும் பாதி பறவையாவும் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பூஜையை பாத்தீங்கன்னா அவர் கவனம் இல்லாம சிதற விட்டுருக்காரு. இது ஒரு சிவ பூஜையை அவமதித்த செயல் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பூதம் அவரை புடிச்சிட்டு போய் சிறையில் அடைச்சிருச்சு. 999 பேரை ஏற்கனவே சிறையில் அடைச்ச அந்த பூதம் 1000வது நபரா நக்கீரரை அதை அடைச்சிருச்சு. முருகப்பெருமான வேண்டி அங்க நக்கீரர் எழுதின பாட்டு தான் இந்த திருமுருகாற்றுப்படை. அந்த பாட்டுக்கு இணங்கிதான் அவரு நக்கீரரோட சேர்த்து
1000 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுத்தார் முருகப்பெருமான். அந்த பூதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் நக்கீரர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து கங்கையில வந்து பூதம் என்ன தொட்டனால அதுக்கான பாவத்தை கழிக்கிறதுக்கு நான் வந்து கங்கையில வந்து குளிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப முருகப்பெருமான் அம்பை எடுத்து ஒரு பாறையில வந்து துளையிட்டு இருக்காரு. அங்க இருந்து வந்த நீர் வந்து நீர் சுரந்து வந்திருக்கு. அது இன்னமும் திருப்பரங்குன்றத்துல இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த அருவிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காசி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் தான் இந்த முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்துல இருப்பது. சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பெருமாள் சன்னதிக்கு முன்னாடியும் கருடாழ்வார் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருப்பாரு. ஆனா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி சிவபெருமான் வந்து இருப்பாரு. கருடாழ்வார் வந்து எங்க இருப்பார் அப்படின்னா சுப்பிரமணிய மண்டபத்துல கார்த்திகேயன் சன்னதிக்கு முன்னாடி காட்சி தராரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் தான் இந்த திருப்பரங்குன்றம். சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை நிற மயில்கள் வந்து இந்த திருப்பரங்குன்றம் தலத்துல அதிகமா வந்து காணப்படுது. இந்த வெள்ளை மயில்கள் வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இங்க வெள்ளை மயில்களா அவதரித்து இங்க வந்து முருகனை வந்து ஆட்கொண்டுக்கணும், நம்ம வந்து முருகனோட காலில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து வெள்ளை நிற மயில்களா வந்து சுற்றி திரிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ இங்க வந்து வெள்ளை நிற மயில்கள் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற விஷயம். 10 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த வெள்ளை நிற மயில்களை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. 9வது சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா திருத்தலங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாரம் சுற்று வருதல் அப்படிங்கிற ஒரு வழிபாடு வந்து இருக்கும். பிரகாரத்தை சுத்தி வரணும். ஆனா இது வந்து குடைவரை கோயில் அப்படிங்கறதுனால நம்ம மேல போக போக ஏறிக்கிட்டே போவோமே தவிர அதை சுத்தி வர முடியாது. அதனால இந்த கோவில்ல பிரகாரம் அப்படிங்கிறது கிடைப்பு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மூலவரா இருக்காரு. திருப்பரங்குன்றம் அப்படின்னாலே நமக்கு வந்து முருகப்பெருமான் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா இது வந்து முதல்ல சிவன் கோவிலா தான் இருந்திருக்கு. சிவனுக்கே வந்து பூஜை பண்ணி தான் முருகப்பெருமான் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால மூலவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க சிவபெருமான் தான். சத்திகிரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுறாரு. இங்க கொடியேற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிவனுக்கு தான் வந்து ஏற்றப்படுது. ஆனா வீதி உலா வர்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் தான். அதனால இவருக்கு வந்து என்ன பெயர்னா, சிவ அம்சமா இவர் இருக்கிறனால சோம சுப்பிரமணியர் அப்படிங்கிற பெயர் வந்து சிறப்பு பெயர். குன்றத்துல இன்னொரு விஷயம் சிறப்புகள் என்ன அப்படின்னா, நவ கிரகங்கள்ல சனீஸ்வரருக்கு மட்டும்தான் இங்க வந்து சன்னதி இருக்கு. மற்ற கிரகங்கள் இங்க கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலம் தான் இந்த திருப்பரங்குன்றம். 12வது சிறப்பு என்னன்னா, நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்மளுடைய தெய்வானை தாயார வந்து கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி திருமண கோலத்துல அமர்ந்த கோலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காட்சி கொடுக்கிறாரு. சூரனை சம்ஹாரம் பண்ணி வென்று விட்டு இந்திரன் மகளான தெய்வ யானையை வந்து பாத்தீங்கன்னா மணந்த கோலத்துல வந்து காட்சி கொடுக்கிற இந்த அற்புதமான முருகப்பெருமான திருப்பரங்குன்றத்துல போய் முதல் படைவீடான இந்த வீட்டுல வந்து நம்ம தரிசிச்சு வரும்போது வாழ்வில் நிறைய திருப்பங்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாளைக்கு 2ஆம் படை வீட்டோட சிறப்புகளை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, என்னோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தொடர்ந்து 7 நாட்களும் முருகப்பெருமானை பத்தி எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது அத்தனையும் உங்ககிட்ட வந்து சேர்க்க போறேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா உங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.